ஜிபேவில் பெறப்பட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டீச்சரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா நன்றிண்ணா. பலூன் அக்காவோட எது? ஆமா, அது நம்ம எடுத்தது வந்து ஒரு அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எடுக்கல. அது அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. இப்ப வந்து கொஞ்சம் மாடி வேப்பையாய் வந்திருக்குது, அவ்வளவுதான். அதுவே மூடப்பட்ட பள்ளி. 8 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்தது. இது எல்லாமே இந்த ஸ்டோரி 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி. அது ஆமா 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 ஆமா. அவங்க வந்து என்னோட மாமா பொண்ணு. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே என் மேல ஆசைப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அது வந்து அவங்க வளர்ந்தா கூட அது மறக்கல. அந்த ஞாபகங்கள் அப்படியே இருக்குது. அதனால அது ஒரு அருமையான ஒரு அவங்களோட ட்ரீம்ல வந்ததுனால அவங்க தேடுறாங்க, அவங்களே தேடி வர்றாங்க. ஹரிஷ் ஹீரோயின் கொஞ்சம் சென்டர்ல வாங்க. மைக்ல வாங்க உள்ள கம். அவர் கேள்வி வச்சிருக்காரு, கொஞ்சம் வாங்க, இங்கதான் மைக் இருக்கு. வாங்க, நல்ல மனுஷன் தான், கேட்க மாட்டாரு. வாங்க. கேட்கலப்பா. சென்டர்ல வருவீங்களா? மைக்ல பேசுங்க. எல்லா இடத்துலயும் அப்படி நடக்குது நம்ம சொல்ல முடியாது சார். சில இடத்துல அப்படி நடக்கலாம், சில இடத்துல அப்படி நடக்காம இருக்கலாம். சோ நம்ம எப்படி எங்க போறோம் எக்ஸாம்பிளாவே நம்ம காட்டுறோம். இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அடுத்த கேள்வி யாருக்காவது இருக்கா? இந்த படத்துல காமெடி அவர் ஹீரோ. எல்லாருமே அவங்க ஹீரோ ஹீரோயின் தான் சார். படத்துல இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் அப்படிதான் இருக்கு. சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி எல்லாருமே அதை சுற்றி கதாபாத்திரமா நடிச்சிருக்கோம். நானே சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஒரு நல்ல சமூக கருத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. நாங்கள் இந்த படத்தை பார்த்த உடனே இந்த படத்தை விநியோகம் பண்ணுங்கிற எண்ணமே எங்களுக்கு வந்து அதனாலதான் வந்தது. இந்த படத்தோட டைரக்டர் சுபாரக் எம். அதே போல இந்த படத்தோட ஹீரோ நம்ம தம்பி ஹரிஷ் சார் வந்து ஒரு டாக்டர், ஆனாலும் அதே நேரத்தில் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டும் கூட. அவர் நிறைய சமூக சேவைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட கதைக்காகவே வந்து இந்த படத்துல வந்து ஒரு தந்தையா வந்து ஒரு மகனை வந்து அவர் நடிக்க வச்சு ஹீரோ ஆக்கியிருக்காரு. அது ஒரு நல்ல கருத்தோட, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல இந்த படத்துல வந்து இந்த இளைஞரோட சேர்ந்து இன்னொரு இளைஞர் பட்டாளமே கூடி இருக்கு.
அதாவது வந்து ஹீரோயின்ஸா வந்து கேத்ரின் வருணா, வின்சு ரேச்சல், அதே போல பதினி குமார், அதே போல மதன் எஸ் ராஜா, இவங்க எல்லாருக்கும் பேக் போனா இருந்து ஒரு பெரிய டீமை வழி நடத்தினது நம்ம விஜய் பப்பு சார். இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வர ஆகஸ்ட் 29 தமிழ்நாடு முழுக்க திரையரங்க வெளியிட திரைக்கு வர இருக்கு. உங்க எல்லாரோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். வீட்டுக்கு போலாமா இல்லையா? போனாங்க பேசலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு 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 வித்தியாசமான ஒரு கதை. பட் இதுல உள்ள அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அர்த்தம். தட் இஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஆக்சுவலா பேசிக்கா. அதுவும் மலைவாழ் மக்களுக்கு சுத்தமா அது தடைப்பட்டு போயிருக்கு. கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கனால அவங்க நிறைய இப்போ முன்னேறி வந்துன்னு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் முன்னேறி வந்துட்டு அவங்க ஒரு தலைமுறை மேலே வந்துச்சுன்னா அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் வந்துடும். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் எவ்ரி திங். அப்பா நீங்க வணக்கம். நான் வந்து அருவி சினிமா ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறேன். எங்களுக்கு இது முதல் படம். அது நல்ல ஒரு கதை அம்சம். நல்ல குழந்தைகள்லாம் படிக்கணும், மலைவாழ் மக்கள் அனைவரும் படிக்கணுன்ற ஒரு நல்ல தேதி எடுத்து இந்த கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு, முழு ஆதரவு எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம். அஸ்வத் மியூசிக் டைரக்டர். அஸ்வத். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அஸ்வத். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி நான் எஃப்ஐஆர் சொல்லும் பொழுதே வந்து நிறைய புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஸோ பாடினவங்க நிறைய பேர் புதுமுகங்கள், வாசிச்சவங்க நிறைய பேர் புதுமுகங்கள், லிரிக் எழுதினவங்க சங்கவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம். ஸோ இந்த படத்தில் நிறைய டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மியூசிக் அண்ட் டெக்னீஷியன் சைடில். ஸோ இந்த படமும் மியூசிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து மதன் ப்ரோ பேசுங்க. நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன் கடைசி. எங்களுடைய முதல் படிக்கு ஆதரவு தர வந்திருக்கக்கூடிய எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் மதன் எஸ் ராஜா. இயற்கையில நல்லவனா இருந்தாலும் இந்த படத்துல நான் வில்லனா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முதல் அடியை நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கல்வி அப்படிங்கிறது கிடைக்காம நமக்கு அருகிலே மிக ஒரு 4 மணி நேரம் பயணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கல்வி ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த நேரடியாக அங்கே போய் இதை ஒரு படமா எடுத்து உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். ஸோ அதை நீங்க எல்லாரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். தேங்க்யூ. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாட்டி குமார். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூவிஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த இயர்ல எனக்கு 4th மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. சவுண்டா பேசுவீங்களா? மனசுக்குள்ள கேக்குதா? கேக்குதா? இப்போ கேக்குதா? ஓகே. ஸோ இந்த படத்துல கண்டிப்பா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. தியேட்டர்ல வந்து மக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. வின்சு வாங்க. வந்ததற்கும் அனைவருக்கும் வணக்கம். சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, ஆனால் நான் ட்ரை பண்றேன். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இட் வாஸ் குட் அண்ட் பட் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. நம்மளோட லொகேஷன் அண்ட் ஆல் தட் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அண்ட் நம்ம க்ரூ எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் தட் ப்ளீஸ் எல்லாரும் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கேத்தே வாங்க. ஹாய், நான் கேத்ரின் வருணா. அண்ட் இது நான் டெபியூவா தான் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்ல டீம் அமைஞ்சது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் தயவுசெய்து போய் பாருங்க, ஏன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு படத்துல அண்ட் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ. அப்பு, இங்க இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நருவி ஒரு ஜாலியான ஒரு படமா உங்களுக்கு இருக்கும். ஸோ கேஸ்ட் அண்ட் கிருவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன். யூரோப்ல இருக்க ஒரு பாஸ்தா ஈரோட்ல இருக்க ஒருத்தர் தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படம் சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் கிடைச்சிச்சுன்னா அது வந்து ஹீரோ சார் தான். ஸோ எந்த அளவுக்கு ஒரு சினிமாவோட பிரியம் அப்படின்னா, நாங்க பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, ப்ரோ கடைசியா என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஒரு போலீஸார் அழைச்சிருப்பாரு. ஓ கோட்டா? இல்ல ப்ரோ, துப்பாக்கி.
துப்பாக்கியா சூப்பர். தியேட்டர் என்ன படம் பாத்தீங்க? சந்திரமுகி. அந்த அளவுக்கு சினிமா மட்டும் இல்லாம ஒரு சோசியல் மீடியால எல்லாத்துலயும் ஒரு அவேவா இருந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையா இருக்க ஒருத்தர் தான் வந்து ஹரிஷ் ப்ரோ. ஸோ தாண்டி டாக்டரா இல்லாம இப்போ ஒரு ஆக்டரா அவரை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெஸ்ட் விஷஸ் ப்ரோ உங்களுக்கு. அண்ட் கூட நடிச்ச நாங்க எல்லாருமே ஒரு ஜாலியான கொலீக்ஸ். நாங்கெல்லாம் வந்து ஒரு காசே இல்லாம பட்ஜெட்டே இல்லாம எல்லாரையும் ட்ரிப்பு போனா எப்படி கூட்டு போவாங்க அந்த மாதிரி போனதுதான் நாங்க எல்லாருமே. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு. இங்க இருக்கிற ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங், பிரதீப் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க, அவர் ஒருத்தர் மிஸ்ஸிங். ஸோ அவர் மட்டும் இல்லாம கேஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். அண்ட் டைரக்டர் சுபாரக் அவருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். அது இல்லாம வந்து செகண்ட் டைரக்டரா இருக்க எங்களுடைய ஜெய், அப்புறம் வந்து நாகராஜ். ஸோ டீம் எங்களுடைய விஷுவல் டீம் இல்லாம நாங்க ஃப்ரேம்ல இருப்போம். ஃப்ரேமுக்கு பின்னாடி அட்டைக்கடி, ஒரு பக்கம் வந்து எருமாட்டுக்கடி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டா பாத்துக்கிட்டது எங்களோட டீம். ஸோ ஒரு டீமோட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது வெற்றி ஆயிடுச்சுன்னா எல்லா டீமுக்குமே ஒரு பெரிய சக்சஸ் தான். ஸோ ப்ளீஸ் நீங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஒரு வெற்றி படமா ஆக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. கொடுத்தாங்க தேடிக்கிட்டே இருந்தேன் உங்களதான். கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார். அவ்வளவு அப்பாவியா இருக்கிறது இல்ல அவருக்கு பேஷன், அவருக்கு ஹீரோக்கு நடிக்கணும்ன்றது பேஷன். இந்த கதையினுடைய ஆரம்பமே தெரியும். அப்புறம் கடைசி காட்சியை சொல்றது வேண்டாம். 8வது கிளாஸ் வரைக்கும் போய் எல்லாத்தையும் தூக்கி போடுறது தெரியுமா? வெயிட் பண்றதே கிடையாது. இது வந்து இன்டீரியர் வில்லேஜ்ல 5th வரைக்கும் தான் இருக்குது. 8வது வரைக்கும் இன்டீரியர் வில்லேஜ்ல வரல. 8வது வரைக்கும் பாஸ் ஆல் பாஸ். சரி, அடுத்த கேள்வி யாராவது கேட்க இருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே. நறுமணமிக்க நறுவின்றது நறுமணம் தான். குழந்தைகள் நறுமணமா இருக்கணும்ன்றதுனால இது அந்த குழந்தைகளை நறுமணமா நம்ம பார்க்கிறோம். அதை வச்சுதான் அந்த வீடு கொடுத்துருக்கோம். வந்துட்டேன். பேமெண்ட்டுங்க. இல்ல சும்மா சொன்னேன். ஜோக்ஸ் பார்ட். ஒரு நல்ல கதையில பார்ட்டா இருக்கிறது எப்பயுமே பிடிக்கும். ஸோ அதுல வந்து எல்லாருமே இதுல ஹீரோஸ் தான். இவங்க ஹீரோ, அவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின் இல்லாம எல்லாருமே கேரக்டரா ஒரு லைஃப் போகுன்றக்காக இதுல நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கலாம்னு சொல்லி விஷ் பண்ணதுனால தான் நான் இதுல ஒரு பார்ட்டா இருக்கேன். பப்புக்கு வந்து 30-31 ஆகும். சீக்கிரம் உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சீக்கிரமா அப்படி இல்ல, நானும் அவங்க கூட இருந்து இங்க இருக்கிறதுனால ரொம்ப உரிமையா ஆசையா கேக்குறாங்க. சோ இங்க இருந்து இங்க இருக்கிறதே நான் ஒரு பெரிய ஒரு டிராவலா நான் பாக்குறேன். இதுல இருந்து ஹீரோவா கடவுளுடைய பிளெஸிங்ல சீக்கிரமா ஆயிடுவேன். படத்துல ஒரு சின்ன குழந்தை பச்சை எந்த மீனிங்ல வச்சீங்க? அது சிலது புரிதல் இல்ல. அதான் கேக்குறேன். அது காட்டுக்குள்ளார ஒரு கடவுள் இருக்கிறதாக அந்த மக்கள் நம்புறாங்க. ஒரு சக்தி. அதுதான் அது, வேற ஒண்ணுமே இல்ல. காட்டுக்கடவுள் மாதவான்னு வராத அந்த ஊர்ல அவங்க அதை பழகுறாங்க, அப்படியே சொல்லி பழகி இருக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தை